கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஜேஇஇ மெயின் தேர்வு தேதிகள் அறிவிப்பு. ஜேஇஇ மெயின் தேர்வுகள் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தொடங்கும் என என்டிஏ அறிவித்துள்ளது. முதல் தாள் தேர்வுகள் ஏப்ரல் 2 முதல் 7 ஆகிய தேதிகளில் காலை மாலை என 2 கட்டங்களாக நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. பிஏஆர்சி இடங்களுக்கான தாள் 2A மற்றும் பி பிளானிங் இடங்களுக்கான தாள் 2B ஏப்ரல் 9ஆம் தேதி காலை நடத்தப்படும் என என்டிஏ தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.nta.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஒலிம்பியாட்டில் முன்னிலை பெற்றால் சிறப்பு ஒதுக்கீடு. சென்னை ஐஐடியில் வரும் கல்வியாண்டில் அறிமுகம். அறிவியல் ஒலிம்பியாட்டு போட்டிகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு சென்னை ஐஐடி பிடெக் படிப்பில் சிறப்பு ஒதுக்கீடு வழங்கப்பட உள்ளது. இந்த புதிய நடைமுறை வரும் கல்வியாண்டில் அறிமுகமாக உள்ளன. மேல விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மத்திய அரசு நிதி நிறுத்தம் எதிரொலி. மாநில நிதி ரூபாய் 189 கோடி மூலம் அரசு பள்ளிகளில் இணைய வசதி மேம்பாடு. தமிழகத்தில் ரூபாய் 189 கோடியில் அரசு பள்ளிகளில் இணையதள வசதியை மேம்படுத்தவும் அதற்கான நிதியை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளை வழங்க வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளி கட்டிடங்களை கண்காணிக்க மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டம். மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. அரசு பள்ளிகளின் கட்டிடங்களை கண்காணிக்கும் வகையில் மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டத்தை தொடக்க கல்வி இயக்குநரகம் நடத்த தமிழக அரசு அறிவுறுத்த வேண்டும் என மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 5 ஆண்டு மேலாண்மை படிப்புக்கான ஜிப்மேட் தேர்வு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிப்பு. ஒருங்கிணைந்த 5 ஆண்டு மேலாண்மை படிப்புகளுக்கான ஜிப்மேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் மார்ச் 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. மேல விவரங்களுக்கு www.exams.nta.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.